ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். யாருக்கு அல்வா யாருக்கு கப்பு பகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பல பன்னாட்டு நிறுவனங்களும் உள்நாட்டு நிறுவனங்கள் நிறைந்து காணப்படுகிறது. குறிப்பாக அம்பத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்பேட்டையும் பன்னாட்டு விமான நிலையமும் தாம்பரம் ஏற்றுமதி நிறுவனம் அதை சார்ந்த உப தொழில்களும் நிறைந்து உள்ளன. இப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்க்கை இத்தொழிற்சாலை. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மதுரவாயல், அம்பத்தூர், ஆலந்தூர், பல்லாவரம், தாம்பரம் ஆகிய சட்டமன்றங்கள் அடங்கியது. இத்தொகுதியில் 23 லட்சம் வாக்காளர்கள் உள்ளன. தமிழகத்திலேயே பாராளுமன்ற தொகுதியிலே அதிக வாக்காளர் கொண்ட தொகுதி ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூர் பெரும்பாலும் நகரமயமாக்கல் இருப்பதால் இங்கு பலதரப்பட்ட சமுதாய மக்கள் வாழ்கிறார்கள். இத்தொகுதியில் வன்னியர், முதலியார், பட்டியல் இனத்தவர் அதிகமாக வாழ்கிறார்கள். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் 17வது லோக்சபா எம்பி யார் என்றால் டிஆர் பாலு. 2019 பாராளுமன்ற தேர்தலில் டிஆர் பாலு கொடுத்த வாக்குறுதியில் முக்கியமானது மெட்ரோ ரயில் ஆகும். அவற்றில் பூந்தமல்லி, கிண்டி மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கான பணிகள் துவங்கியுள்ளன. ஆனால் அம்பத்தூர், திருமங்கலம், மீனம்பாக்கம், வண்டலூர் ஆகியவற்றுக்கான மெட்ரோ ரயில் பணிகள் துவங்காமலே உள்ளன. ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அம்பத்தூரில் நிறைய தொழிற்சாலைகள் உள்ளன. ஆனால் அங்கு போதுமான சாலை வசதிகள் இல்லை. தாம்பரம் ரயில் நிலையத்துக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து செல்கிறார்கள். அங்கு அடிப்படைக்கு தேவையான குடிநீர், கழிப்பறை, பார்க்கிங் வசதி போன்றவை இல்லை. அதோடு பரந்தூர் 4700 ஏக்கரில் 20,000 கோடி ரூபாயில் 2வது விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் முற்படுகின்றன. அது வரக்கூடாது என்று பரந்தூர் மக்கள் போராடி கொண்டிருக்கின்றனர். அந்த பகுதியில் டிஆர் பாலு தலை வைத்து கூட படுக்கவில்லை. இவர் மறைமுகமாக இவற்றுக்கு ஆதரவு அளிக்கிறாரோ என்று பரந்தூர் மக்கள் நினைக்கிறார்கள். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான ஸ்ரீபெரும்புதூரில் திமுக சார்பாக டிஆர் பாலுவும், அதிமுகவின் சார்பாக பிரேம்குமாரும், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக வேணுகோபாலும் ஆக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் 4 முனை போட்டி நிலவுகிறது. 2019 பாராளுமன்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த டிஆர் பாலு 7,93,281 வாக்குகளும், அதிமுக கூட்டணியான பாமக போட்டியிட்ட வைத்திலிங்கம் 2,85,326 வாக்குகளும், 3ஆம் இடத்தில் மக்கள் நீதி மைய கட்சியான ஸ்ரீதர் 1,35,575 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான மகேந்திரன் 84,979 வாக்குகள் வாங்கினார்கள். டிஆர் பாலுவுக்கும் பாமகவுக்கும் இடையே 4 லட்ச வாக்குகள் வித்தியாசம் இருக்கிறது. டிஆர் பாலு ஸ்ரீபெரும்புதூரில் 3வது முறையாக போட்டியிடுகிறார். ஏற்கனவே தென் சென்னை மற்றும் தஞ்சாவூர் போட்டியிட்டு தோல்வி அடைந்துள்ளார். டிஆர் பாலுக்கு வயதின் மூப்பின் காரணமாக அவருக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படாது என்று உடன்பிறப்புகள் நினைத்திருந்தன. ஆனால் அவர் கலைஞரோடு கொண்டிருந்த நட்பின் காரணமாக மீண்டும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது.
அவருக்கு தற்போது வயது 82. ஸ்ரீபெரும்புதூர் மொத்த வாக்காளர்கள் 23,58,926 பேர். அதில் ஆண் வாக்காளர்கள் 11,69,344, பெண் வாக்காளர்கள் 11,88,758 பேர். மூன்றாம் பாலினத்தவர் 428. இத்தொகுதியிலும் ஆண்களை விட பெண் வாக்காளர்களே அதிகமாக உள்ளனர். அதிமுக சார்பாக போட்டியிடும் டாக்டர் பிரேம்குமார் பூந்தமல்லி பூவை ஞானத்தின் மகனாவார். இவர்தான் டிஆர் பாலுவை எதிர்த்து போட்டியிடுகிறார். திமுக 2019 கொடுத்த வாக்குறுதியும் 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் பெரும்பாலும் நிறைவேற்றாமல் இருப்பதால் அதை வைத்தும் திமுக ஆட்சிக்கு எதிராக உள்ள மனநிலை வைத்தும் இவர் தேர்தல் களத்தில் பிரச்சாரம் செய்து வருகிறார். ஸ்ரீபெரும்புதூரில் பாஜக போட்டியிடும் என்று அக்கட்சியினர் நம்பியிருந்தனர். ஆனால் அதன் கூட்டணியான தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக வேணுகோபால் போட்டியிடுகிறார். ஸ்ரீபெரும்புதூரில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு வாக்குகள் சொல்லும்படி இல்லை. அவர் பாஜக ஓட்டுகளை நம்பியே களத்தில் இருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆலந்தூர், அம்பத்தூர், மதுரவாயல், பல்லாவரம், தாம்பரம் இவற்றை திமுக வெற்றி பெற்றது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை தற்பொழுது தமிழக காங்கிரசின் தலைவராக உள்ள செல்வ பெருந்தகை வெற்றி பெற்றுள்ளார். பொதுவாகவே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி திமுக கூட்டணி கோட்டை என சொல்லலாம். ஸ்ரீபெரும்புதூர் பொறுத்தமட்டில் மக்கள்தான் யார் வெற்றி போகிறார்கள் என்பது தீர்மானிக்கப் போகிறார்கள். இருந்தாலும் யார் வெற்றி பெறுவார்கள் என்று ஒரு சுமாரான கருத்து கணிப்பு மூலமாக நமக்கு தெரிந்து வந்துள்ள விவரமானது, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை காங்கிரஸ் மற்றும் திமுக மாறி மாறி வெற்றி பெற்றுள்ளது. இவ்விரண்டு கட்சிகளும் கூட்டணியாக இருப்பதால் ஸ்ரீபெரும்புதூரை திமுக எளிதாக வெற்றி பெறும் என்று கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் நடைபெற உள்ள தேர்தலை ஒட்டி அனைத்து கட்சியினரும் வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக, திமுக, பாஜக, நாம் தமிழர் போன்ற முக்கிய கட்சியில் முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்ற இந்த கருத்து கணிப்பு என்பது மக்களிடத்தில் நம்ம போய் கேட்போம். வணக்கம், என் பேர் சிபி சக்கரவர்த்தி. நான் குன்றத்தூரில் வசிக்கிறேன். நீங்கள் கேட்டிருக்கீங்க இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் யார் எம்பியாக வருவாங்க அப்படின்னு. ஸோ இங்கே பிரதான கட்சியான திமுக நிற்கிறாங்க, அதிமுக நிற்கிறாங்க, நாம் தமிழ் நிற்கிறாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் நிற்கிறாங்க. ஸோ இங்கே அதிகமாக வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய மூத்த தலைவரான டிஆர் பாலு சாருக்கு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்ரீபெரும்புதூர் உட்பட்ட பகுதியில் நிறைய நலத்திட்டங்கள் பணிகள்லாம் செஞ்சுருக்காரு. அதே சமயம் தொகுதியில் அடிக்கடி அவரை பார்க்க முடியும். மக்களை ஈஸியாக அணுகக்கூடிய தலைவர் தான். இப்போ இவர் ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போனார்னா தமிழர்களுக்காக குரல் கொடுப்பார் என்பது நம்பிக்கையாக இருக்குது எங்களுக்கு. ஸோ நிச்சயமாக இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் அவர் வின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். என் பேர் சசிகலா. நான் 3ஆம் வீட்டில் காலையில் பேசுகிறேன். அதிகமாக வாய்ப்புன்னு சொல்லும்போது திமுக தான். அது டிஆர் பாலுன்றது நிறையா அதிகமாக பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த கட்சியில் அது அதிகமாக செஞ்சுருக்காரு. அதனால் அவர் தான் வருவார்னு என்னோடய கணிப்பு. என் பேர் செண்பகம். நான் குன்றத்தூர்லேருந்து பேசுகிறேன். இந்த வாட்டி திமுகலேருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய நல்லதுங்களை செஞ்சுருக்கிறாரு. மகளிருக்கெலாம் 1000 ரூபா போட்டிருக்கிறாரு. அதை வச்சு எவ்வளோ பெண்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. யாரையும் எதிர்பார்க்காத அளவுக்கு யாரையும் கையேந்த வேண்டியதில்லை. அதேமாரி மகளிருக்கு குழு மூலிமா நிறைய நல்லது செஞ்சுருக்கிறாரு. அதை வச்சு ஒரு சுழ உதவி செய்கிறாங்க. அதுக்கும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய வேலை இல்லை. அதேமாரி நிறைய நல்லதுங்க சொல்லலாம்னா நிறைய சொல்லலாம். அது டைம் பத்தாது சொல்லினே இருக்கலாம்.
இருந்தாலும் என் கணிப்பு வந்து திமுகவில் வருவாங்கன்ட்டு வாய்ப்பு இருக்குது. ஜெம் செய்திகளுக்காக குன்றத்தூர் செய்தியாளர் ரியாஸ் அகமது. ஸ்ரீபெரும்புதூர் பொறுத்த மட்டில் திமுகவுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் இருந்தாலும் பிரச்சாரத்தின் போது டிஆர் பாலு செல்லும் இடமெல்லாம் மக்கள் அதிகமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இதனால் அவருடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக கூட்டணிக்கான வாக்கு வங்கி அதிகமாக இருப்பதால் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு மிக குறைவாக தான் இருக்கிறது. எப்படி இருந்தாலும் யார் வெற்றி பெற்றார்கள் என்பது ஜூன் 4ஆம் தேதி வெளிச்சத்துக்கு வந்துவிடும். மீண்டும் இன்னொரு தொகுதி கள நிறுவத்தை காண்போம். நன்றி, வணக்கம்.